பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் வாழ்த்துக்கிறேன். விசேஷமான இந்த ரேமாவுடைய வார்த்தை இந்த நாளில் கூட நான் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம தேசங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்களை ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற நீங்களும் நான் தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நான் மட்டும் ஜெபிக்கல, நான் எப்பெல்லாம் ஜெபம் ஆரம்பிக்கிறனோ அப்பெல்லாம் நீங்கள் என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க நான் சுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட என்ன காரியத்தை நம்ம ஜெபம் பண்ண போறோம்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் பாருங்க. தெய்வ பயத்துடனே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். இதுக்கு யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாருன்னா, ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்க. தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு குடும்ப காரியங்கிறது இன்னைக்கு நம்ம தேசங்களில் பயங்கரமான போராட்டமான காரியமா இருக்குது. ஒரு குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நிறைய இடங்கள்ல சந்தேகமான காரியங்கள், நிறைய இடத்துல நல்ல தொடர்புகள், நிறைய காரியங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. நான் ஜெபிக்கிற அநேகருடைய ப்ரேயர் பாயிண்ட் ஒன்னே என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலைங்க, இல்லையா என் குடிக்காரர் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப குடிக்கிறாங்க, இல்லை என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்றாங்க. இன்னும் சகோதரமார ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, என் மனைவி என்னை விட்டுட்டு வேறொருத்தரோட தொடர்பு வச்சிருக்கிறா, அவ போன் பேசுறது தப்பான காரியமா இருக்குன்னு சொல்லி அநேகர் சொல்ற காரியமா இருக்குது. பிசாசு கடைசி நாட்கள்ல யாரை குறிவைத்து கிரியை செய்யறானா, குடும்பங்களை குறியை செய்யறா, குடும்பங்களை சந்தேகத்தை கொண்டு வருகிறா. இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு தான் ஆண்டு பேசுகிறார். உங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் குடும்ப வாழ்க்கையில் சத்துரு போராடிட்டு இருக்கலாம், சந்தேகமா இருக்கலாம். அவர்களுக்கு சந்தேகம், நிறைய சந்தேகம், மனைவி குறித்து சந்தேகம், கணவன் குறித்து சந்தேகம், எப்போதும் சந்தேகப்படுறவங்க இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும் போது என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்துடனே என்ன பண்ணுங்க, ஒருவர் கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது. இப்போ நம்ம ஜெபிக்க போற தேசங்கள் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, தேசத்துல இருக்க எல்லா குடும்பங்கள் மேல ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படி. நிறைய குடும்பங்களுக்குள்ள பரிசுத்தமே இல்லை. தேவன் விரும்புகிற குடும்ப ஜெபம் இல்லை. தேவன் விரும்புகிற பயத்துடன், தெய்வ பயத்துடன் ஒருவருக்கு ஒரு அந்த பயத்துடன் கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு பயப்படுறாங்க. நிறைய பேர் புருஷனை கண்டா பயப்படுறாங்க, மனைவி கண்டு பயப்படுறாங்க. ஆனா தெய்வ பயத்துடன் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படுகிறாங்கன்னா இல்லை. அவங்க அது கிடக்குதுங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை நீங்கள் நானும் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த முதலாம் தேசத்துல தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஒரு குடும்பத்தை தான் உருவாக்கினார். அதனால குடும்பம் விசேஷமானது, குடும்பம் ரொம்ப அழகானது, குடும்பம் ரொம்ப சந்தோஷமானது. அந்த குடும்ப வாழ்க்கையை ஒரு நாள் இழந்து போகாதீங்க. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு நானும் நீங்களும் ஜெபிக்க போறோம். இப்ப கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த சாயந்தர வேளையில விசேஷமான இந்த நாள்ல ஆண்டவரே, குடும்ப உறவுகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டில் முதலாவது குடும்ப உறவுகள் இருக்கிற சீரழிவுகள், கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் மாறுபடி என ஜெபிக்கிற முதலாவது ஆண்டவர், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்கள் மேலே ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, பிரிவினின் வல்லமைகள் எல்லாம் கட்டப்படட்ட இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சந்தேகத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், தேவையில்லாத கலகத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படும்